வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். இன்ட்ரா ஒர்க் அவுட் இது ஒரு ரொம்ப பாப்புலர் கேட்டகரி ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். பயிற்சிக்கு இடையிடையே நீங்கள் சாப்பிட்ற சப்ளிமெண்ட் உங்கள் பயிற்சியினுடைய அவுட்புட்டை கூட்டும், மசில் குரோத்தை கூட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. இங்கே நம்ம பேச போகிறது ஒரு சில மருந்துகள், இன்சுலின் போன்ற ஒரு சில மருந்துகளை எடுக்காத பாடி பில்டர்ஸ் இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட்னால பயன்பெறுவாங்களான்னு. இன்சுலின் போன்ற மருந்துகளை எடுக்கிறவங்க ஒர்க் அவுட்டுக்கு இடையிடையில இன்சுலின் லெவல்ஸ் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தே ஹேவ் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் குளுக்கோஸ், ஏதாவது ஒரு விதமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் இன்ட்ரா ஒர்க் அவுட் அவங்களுக்கு பயன் தரும். அதில் சில பேர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, வேறு சில நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாம் மசில்குள்ளே இட் வில் பி புஷ்ட் இன் டு அப்படிங்கிறது சொல்கிற ஒரு பெரிய கோச் இருக்காரு. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. பட் அந்த மாதிரி இன்சுலின் எடுக்காதவங்க, என்னை பொறுத்தவரை இன்சுலின்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக். ஸோ இன்சுலின்லாம் எடுக்காதவங்களுக்கு பயிற்சிக்கு நடுவே இப்போ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கன்னா அது மசிலுக்கு டைரக்டாக உள்ள லோட் ஆகும்னு சொல்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் நான் அதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்சுலின் போன்ற மருந்துகள் எடுக்காதவர்களுக்கு ஒர்க் அவுட் நடுவில் ஏதாவது சில சப்ளிமெண்ட் எடுத்தாங்கன்னா இட் வில் கோ அண்ட் சிட் மோர் இன் யோர் கட். உங்கள் பயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குமே தவிர அது இமீடியட்டாக மசில்குள்ளே லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்து தான் நான் வரேன். ஐ பிலாங் டு தட் ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போது பயிற்சிக்கு நடுவே பிசிஏஏ எடுங்க, அது எனர்ஜிக்கு அப்படின்றாங்க. இது ரொம்ப தவறான கருத்துங்கிறது நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, பிசிஏஏ உங்களுடைய ஒரு செவர் இருக்குன்னா அந்த செவரில் இருக்க செங்கல்களில் 3 முக்கியமான செங்கல்கள் பிசிஏ. அது இல்லாமையும் இன்னும் சில அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது மொத்தமாக சேர்ந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுங்கிறது எல்லாம் இருந்தால் தான் உங்களுடைய தசைகள் வளர்ச்சி அடையும். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல 3 பிசிஏவும் இணைஞ்சிடும். இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் சாப்பிட்ற புரோட்டீன் அளவு போதுமான அளவு உங்கள் டயட்டில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தனியாக பிசிஏ எடுக்க தேவையில்லை. ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் அது எனர்ஜிக்குன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. பிசிஏ இஸ் நாட் ஃபார் எனர்ஜி. பிசிஏஏ அதில் குறிப்பாக லியூசின்கிற அமினோ ஆசிட் மசில் க்ரோத் ஸ்டார்ட் பண்ணி விடுற ஒரு ஸ்விட்ச், இட்ஸ் அ ட்ரிகர். ஸோ இந்த பிசிஏஏ உங்களுடைய புரதத்தில் நீங்கள் போதுமான அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பிசிஏஏ இந்த புரதத்தை பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவுமே தவிர எனர்ஜி கொடுக்கறதுக்கு அது கிடையாது. எனர்ஜிக்கு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ பிசிஏஏ பர்ன் பண்ணி அதை எனர்ஜி ஆக்கி யூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ கொலாசல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஆய்வாளர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தான் நான் வரேன். ஸோ அவங்க கருத்தோடு நான் உடன்படுறேன். ஸோ எனர்ஜிக்காக பிசிஏ எடுக்காதீங்க. ஸோ இன்ட்ரா ஒர்க் அவுட்டில் பிசிஏ எடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. பட் இன்ட்ரா ஒர்க் அவுட் பயிற்சிக்கு இடையே சிட்ருலின் மேலேட் மாதிரி சில சப்ளிமெண்ட்டுகளை 2 to 6 கிராம் தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் களைப்பு இல்லாமல் உங்களால் அதிக நேரம் பயிற்சி செய்ய முடியும். சிட்ருலின் மேலேட் இஸ் அ ப்ரூவன் சப்ளிமெண்ட். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிரியேட்டின் எடுக்கலாமா சார்னா, கிரியேட்டின் உங்களுடைய ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற மீலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏடிபியாக அது உங்கள் மசிலில் லோடாக இருக்கும். அது உங்கள் பயிற்சிக்கு பலம் கொடுக்கும், பம்ப் கொடுக்கும். பயிற்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் சாப்பிட்றவங்க திருப்பி ஒரு 2 கிராம் 3 கிராம் கிரியேட்டின் எடுத்தீங்கன்னு சொன்னால் காலியான ஏடிபி இது திருப்பி நிரப்பிடும். அடுத்த பயிற்சிக்கு அடுத்த முறை நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இட் வில் பி லோடட் அண்ட் ரெடி. வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ரெடியாக நிறுத்துறாங்க. ஸோ கிரியேட்டினை கூட இன்ட்ரா ஒர்க் அவுட்டாக எடுக்க தேவையில்லை. மற்றபடி குளூட்டமைன் எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா? குளூட்டமைன் இட் ஹேஸ் லாட் ஆஃப் அதர் பெனிஃபிட்ஸ் லைக் உங்கள் கட் ஹெல்த் மாதிரி பல விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் அது உதவலாம். ஆனால் குளூட்டமைன் பெருசாக க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் எல்லாம் பண்ணாது. அது பெருசாக ஒரு பம்ப் கொடுக்குங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ குளூட்டமைன் எதுக்குங்கிறதுக்கான ஆய்வுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுங்க. அதை கூட இன்ட்ரா ஒர்க் அவுட்டாக எடுக்க வேணாம். உங்களுடைய ப்ரீ ஒர்க் அவுட் மீல் இமீடியட்லி ஆஃப்டர் ஒர்க் அவுட் சாப்பிடக்கூடிய போஸ்ட் ஒர்க் அவுட் மீல், இந்த 2 மீலும் ரொம்ப முக்கியங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னால் இன்ட்ரா ஒர்க் அவுட்டில் தேவையில்லாத எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்காதீங்க. தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய சிட்ருலின் மேலேட் மட்டும் எடுத்துங்க தண்ணீரில் கலந்து. அது உங்களுக்கு உதவும். சில பேர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் ஒர்க் அவுட்டுக்கு பிறகும் சில அமினோ ஆசிட்ஸ் எடுப்பாங்க லைக் டாரின். இந்த டாரின் மாதிரி அமினோ ஆசிட் தசைகளில் கிராம்ப் இல்லாமல் இருக்கும், மசிலுக்கு நல்ல பம்ப் கொடுக்கும், மசிலை ஹைட்ரேட்டடாக வைக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் தேவையில்லை, முன்னாடியோ பின்னாடியோ எடுக்கலாம். ஸோ பி ஸ்மார்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி அன்னெசரிலி. தேவையானதை யூஸ் பண்ணுங்க,
நிச்சயம் நல்ல பலனை பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரத்.